கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் ரூத் 1:16 நமக்கு எப்படியாக சொல்லப்படுகிறது. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போகிறதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திற்கு நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அதாவது ரூத் நகோமியை பார்த்து சொல்கிறாங்க, நான் இனிமேல் உங்களை விட்டு போக மாட்டேன், என்னை நீங்கள் போன்னு சொல்லாதீங்க, நான் உங்களை விட்டு போக மாட்டேன், நீங்கள் எங்கே போனால் கூட தான் வருவேன், உங்களோட ஜனதை என்னுடைய ஜனன், நீங்கள் ஆறாவது ஏசப்பா தான் என்னுடைய ஏசப்பான்னு சொல்லி ரூத் நகோமியை பார்த்து சொல்கிறாங்க. அதான் அந்த ரூத் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மோவாப்ஸ்ட்ரீனா அவங்க கடவுளை வணங்குறோம், அந்நிய தேவர்கள் அவங்க அந்நிய தேவர்களை அவங்க சேவிக்கிறோம், அவங்க கடவுளை அவங்க சேவிக்கிறோம். அது மட்டும் அவங்க கடவுள் மேலே அவ்வளோ வைராக்கியமாக இருப்பாங்க, அவ்வளோ பக்தியாக இருப்பாங்க, அவங்க கடவுளுக்காக அவங்க ஜீவனே கொடுப்பாங்க. என்னதான சரி அவங்க கடவுளுக்காக ஜீவனை கொடுத்துரும். அவ்வளோ ஆயத்தமாக இந்த ரூத்தை கத்தருக்கு உரமாக தூரமாக இந்த ரூத்தை கத்தர் கிட்டி சேர்த்தார். அதாவது நகோமி குடும்பம் மூலயமா நகோமியோட மகன் மூலயமா ரூத்தை தொட்டு, அதுக்கப்புறம் ரூத் நகோமி மகனை திருமணம் செஞ்சு, அதுக்கப்புறம் நகோமி மகன் இறந்து போடு, அதுக்கப்புறம் ரூத் அதுக்கப்புறம் தனிமையாகும். அப்போ தான் நகோமி சொல்லுவாங்க, இனிமேல் என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நீ உங்கள் தேசத்துக்கே போகும், இனத்தை விட்டு பண்ணி ஒரு நல்ல ஒரு பையனை பார்த்து நீ கல்யாணம் பண்ணி சந்தோஷமாவான்னு சொல்லும்போது ரூத் அப்போ சொல்லுவாங்க, இல்லை நீ எங்கே போனால் போக மாட்டேன், உங்களோட ஜனம் தான் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன், ஏசப்பா தான் என்னுடைய ஏசப்பா சொல்லி ரூத். ஏன்னா பாருங்கள், ரூத் கத்தருக்கு தூரமாக இருந்த ரூத், அது மட்டும் கத்தருக்கு விரோதமாக இருந்த ரூத்தை கத்தருடைய அன்பு ரூத்து தொட்டப்பட பேர். அதுக்கப்புறம் ரூத் அவர் அன்பை ருசி பார்த்து இவர் தான் மெய்யான் தேவனு அவங்க அறிஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் அவரை விட்டு பின் விலகி போவே இல்லை, அவர் கூடயே ட்ராவலிங் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கத்தர் ரூத்தை ரூத்துக்கு எது ஏந்து போனாங்களோ கத்தர் அதை ரூத்துக்கு திருப்பி கொடுத்து கத்தர் ரூத்தை ஆசீர்வதிச்சாரு. நம்மளோட வாழ்க்கையிலும் சரி, எந்த சூழ்நிலையும் சரி, கர்த்தர் அதான் நம்ம கர்த்தரை விட்டு நம்ம ஒரு எந்த சூழ்நிலை பின்மாறி போகக்கூடாது. அவர் அன்பை ருசி பார்த்துட்டாக்கா, அவர் பரம அன்பை ருசி பார்த்துட்டாக்கா, அந்த அன்பை விட்டு யாராலும் வேலைக்கு போக முடியாது. கர்த்தருக்கு தூரமாக இந்த ரூத்தே கர்த்தரை விட்டு வேலைக்கு போவாங்க மனசு எல்லாமே, நான் கர்த்தரோடய போய் இதுதான் மெய்யானதுன்னு பிடிச்சின்னு அவர் கூட ட்ராவலிங் பண்ணாங்க. அதே போல் நம்மளோட வாழ்க்கையிலும் சரி, கர்த்தர் நம்மளை ஒருபோது கைவிட தேவனாக இருக்கார். அவர் நம்ம பாவிகளாக இருந்தோம், வெறும் முரட்டாட்டமாக செஞ்சோம், அவருக்கு ரொம்ப அநேக காரியங்களை செஞ்சோம். ஆனால் கர்த்தர் நம்மளை தொட்டார், அவர் ரட்சிப்பின் வஸ்திரம் மேலே உடுத்தினார், அவர் நம்ம கழுவி நம்மளை பரிசுத்தமாக்கி ஒரு ஜனமாக மாற்றி நம்ம அவருடைய பிள்ளையாக மாற்றி அவர் நம்ம ஸ்தானத்தில் வச்சார். நம்ம ஸ்தானத்தில் வச்சு நமக்கு எல்லாமே கொடுக்குற வல்லமுள்ள தேவனாக. அப்படியாப்பட்ட தேவன் அன்பு ஒரு நாள் மாறவே மாறாது. பாருங்கள், ஒரு மனுஷனை கர்த்தர் முன்குறிச்சி வச்சுட்டாருன்னா, இந்த மனுஷன் எனக்கு தேவை, இந்த மனுஷனுக்கு நான் பயன்படும், இந்த மனுஷனை ஆசையை கர்த்தர் முன்குறிச்சி வச்சிட்டாருன்னா, அவன் எங்கே இருந்தாலும் கர்த்தர் அவனை பிடிச்சி அவனை கொண்டு அவருக்கு அவருடைய பிள்ளையாக மாற்றி அவர் பிள்ளையாக அவனை மாற்றி அவனை பல மடங்கு ஆசீர்வதிக்க தேவனாக இருக்கார். பவுல் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு ஏமுன பவுல் கர்த்தருக்கு அநேக காரியங்கள் செஞ்சார். அநேக கிறிஸ்தவங்களை எதிர்த்த, அநேக கிறிஸ்தவங்களுக்கு விரோதமாக இருந்தார், சபைக்கு விரோதமாக இருந்தார். அது மட்டும் ஸ்தேவான் தேவ மனுஷனை கொலை செய்யறதுக்கு ஒரு காரணமாக அப்படியாப்பட்ட பவுலை கர்த்தர் தொட்டார். எந்த பவுல் கர்த்தருக்கு ஏமுனானோ அதுக்கப்புறம் அந்த பவுல் அவருடைய அன்பை ருசி பார்த்து அவருக்காக ஜீவனே கொடுக்க அவ்வளோ ஆயத்தமாகிட்டார் பவுல். அவர் பார்த்து அவர் சரித்திர நாயகனாக சுவிசேஷர் அப்படியாப்பட்ட பிரசங்க போனால் அவ்வளோ போல் அவர் பண்ண முடியாது, அப்படியே மாற்றினார் தேவன். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் சரி, நம்ம எப்படியாப்பட்ட தூரத்தில் இருந்தால் சரி, எங்கள் வேலை கர்த்தருக்கு விலகாமல் ஓடி போகலாம் சரி, கர்த்தர் அன்பு நம்ம தூரம் போனோமா சரி, கர்த்தர் நம்மளை கொண்டு ஒரு முன்குறிச்சி வச்சாலும் நம்ம எங்கே போகல கர்த்தர் விடவே மாட்டார். அவர் நம்மளை எப்படின்னா பிடிச்சி அவர் அன்பு எப்படின்னா அவரோட அன்பு நம்ம ஈர்த்து அவர் நம்மளை கொண்டு அவர் அநேக காரியங்கள் செய்யணும். ஒருபோது அவர் கைவிட ஒன்று அவர் நம்பிக்கையாருன்னு அவர் விசுவாசின்னு. அது மட்டும் இல்லாமல் கர்த்தர் நம்ம கிட்டே சேர்ந்து அவர் பிள்ளையாக மாற்ற பிறகு எந்த சூழ்நிலையும் சரி நம்ம விட்டு பின்மாறவே போடாது. அவர் தான் மெய்யான தேவன், அவர் தான் உண்மையான தேவன். கர்த்தரை அறியாத ரூத்துக்கே அவர் தான் மெய்யான தேவன் புரிஞ்சு அவர் விட்டு வேலைக்கு போகவே இல்லை. அதுக்காக ரூத்து ஆசீர்வதிச்சார். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை சரி, அவர் அன்பு ருசி பார்த்தா நம்ம ஒரு நாள் விட்டு வேலைக்கு போகாமல் அவர் அன்போடு கூட நம்ம ட்ராவலிங் பண்ணும்போது நிச்சயமாக ஒரு போய் கைவிட மாட்டார். இந்த பல மடங்கு ஆசீர்வதிப்பார். நம்மளை எடுத்து அவர் பயன்படுத்துவார். நம்மளை கூட ஒரு பெரிய காரியங்கள் செய்வார். நமக்கு எல்லாமே கொடுப்பார், சகலமே கொடுப்பார். அவர் அன்பு ஒரு நாளும் மாறவே மாறாது. அவரே பின்பற்றி அவரே சேவிச்சுன்னு அவரே பின்பற்றி போங்க. மற்றவங்களை ஆசீர்வதிப்பார்.